இருக்கிற இயேசுவையா அல்லது தேச துரோகத்தையும் ராஜ துரோகத்தையும் செய்த இந்த பரபாசையா அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் தெரிந்து கொண்டது யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று? பரபாசை. அல்லேலூயா. அன்றைக்கு பரபாஸ் விடுதலை ஆக்கப்பட்டது போல இன்றைக்கு நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மாத்திரம் இயேசுவை சிலுவையில் அறையாமல் பரபாசை அறிந்திருந்தால் இன்றைக்கு நாமும் என்ன செஞ்சப்பட்டிருக்கோம்? அறையப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அதனால தான் அவர் பிலாத்துக்கே தெரியும் இவர் நீதிமான் என்று. அதனால் அவருடைய மனைவி சொன்ன அந்த நீதிமானை, அந்த மனுஷனை ஒன்றுமே செய்யாதீர். இவரிடத்தில் ஒரு குற்றம் ஆனாலும் அன்றைக்கு மாத்திரம் இயேசு பரபாசுக்கு பதிலாக அவர் சிலுவையை அந்த அந்த நியாயத்தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருப்பனால் பரபாசனை செய்யப்பட்டிருக்கும், சிலுவைப்படும். பெரியமான இன்றைக்கு பாருங்கள், இந்த சிலுவை தியானத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். 3 பேரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வந்தேன். கடைசியாக இயேசு மரித்த பிறகு அந்த 3 மக்கள் அங்கே இருப்பதை, அவர்கள் செஞ்ச காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது செய்யப்படுமானால் நாம் எந்த நபராக இருக்கிறோம் என்று அறிந்து நாம் ஓடும் பொழுதுதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50வது வசனத்தையும் 54வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். 100க்கு அதிபதியும் காவல் காத்திருந்தவர்களும் சம்பவித்த காரியங்களையும் நன்றாய் கவனிங்கள். சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுடைய எல்லா அந்த பாடுகளும் பிலாத்துடைய அரண்மனையில் இருந்து போர்ச்சேவர் கரத்திலும் 100க்கு அதிபதியின் கரத்திலும் கொடுத்து இவரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார். இது எல்லாவற்றையும் போர்ச்சேவர்களும் அந்த 100க்கு அதிபதியும் பார்த்து கொண்டே வருகிறான். என்ன செஞ்சு கொண்டு வருகிறான்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வருகிறான். கூட ஒரு சிலரும், அவர் யார் என்று பண்ண கீழே வாசிங்களேன். 55வது. மேலும் நன்றாய் கவனிங்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். 56. மரியாளும் போதும். நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சவர்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இந்த போர்ச்சேவகன் அல்லது 100க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா இவன் ரோமரை சார்ந்தவன், ரோம ராஜ்யத்தை சார்ந்தவன், இயேசுவை குறித்து அறியாதவன், இயேசுவை குறித்து அறியாதவன், அவருடைய அற்புதங்களை காணாதவன், அவருடைய அதிசயங்களை பார்க்காதவன், அவர் அன்பை உணராதவன், அவரோடு கூட பழகி வாழாதவன். இப்பேற்பட்டவன் இந்த கடைசி இயேசு உயிர் விடும் பொழுது, உயிர் விட்ட பிறகு அவன் பார்த்து கண்ட ஒரு காரியத்தை அவன் சாட்சியாக என்ன சொல்கிறான்? மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஆனால் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த மகதலேனா மரியாதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பொழுதும் யார் வீட்டுக்கு போவாங்க? ஆண்டவர் அந்த ஊருக்கு போனால், மகதலேனாள் வசிக்கிற ஊருக்கு போனால் அந்த வீட்டில் தங்குவார். அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்கள், அவருடைய சகோதரன் லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆறிற்று நாருமே என்று சொன்ன அந்த மகதலேனா மரியாளுடைய சகோதரர் மார்த்தாளுக்கு என்ன பண்ண, அவருடைய சகோதரி தான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை என்ன பண்ணார்? இயேசு செஞ்சதை இந்த அம்மாள் பார்த்துருக்காங்க. நல்லா கவனிங்க. நிறைய காரியங்க இப்படி இருக்குது. ஆனால் இவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பகுதியை நாம் வாசிப்போம். நல்லா கவனிங்க. நீங்கள் லூக்கா எடுத்துக்கோங்கள. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 47வது வசனம் 48வது வசனத்தை நாம் வாசிப்போம். 100க்கு அதிபதி, நன்றாக கவனிங்கள். இங்கே 100க்கு அதிபதி லூக்கா இப்படியாக அவர் எழுதுகிற ஒரு காரியம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானா இருந்தான். அப்படின்னா அர்த்தம், மெய்யாகவே இருக்கிறா சொல்ல, ஏற்கனவே எப்படி இருந்தார்? மெய்யாகவே இவர் நீதிமானா இருந்தார் என்று சொல்லி என்ன சொல்றாங்க? என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அடுத்தது வாசிங்களேன். எந்த காட்சியை? இந்த காட்சி இயேசு சிலுவையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகளையும் கேட்டவர்கள் தான். என்னது? 7 எல்லாம் பிரசங்கிக்கிறேன் இல்லையா? இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சிலுவையில் என்ன பண்ணார்? கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். அந்த சிலுவையிலிருந்து இந்த காட்சி இயேசு தொங்கிக் கொண்டு பேசுகிற காட்சிகளை பார்க்கும்படி என்ன எந்த ஜனங்கள் வந்தாங்க? யூதர்கள் தான். மற்றொரு சில பேர் இருக்கலாம். பார்த்த பொழுது அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு செஞ்ச காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை அனுபவிக்கிறோம், ருசிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில சூழ்நிலை என்ன பண்ணுகிறோம்? மாறு அடித்து புலம்பி கொண்டிருக்கிறோம். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? மாறு அடித்து என்ன பண்ணுகிறோம்? புலம்புகிற ஒரு நாட்கள் இது அல்ல. மாரடித்து அழுகிற ஒரு நாட்கள் அல்ல. ஆனால் தேவனை அறியாத ஒரு 100க்கு அதிபதி, அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவன், அவன் பாருங்க, அவன் சொல்கிற ஒரு காரியம் என்னது? மெய்யாகவே நீதிமானா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? கர்த்தர் தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? வருஷந்தோறும் எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒளியும் போடுவாங்க. வெள்ளிக்கிழமையான ஒளியும் ஞாயிற்றுக்கிழமையான ஏதாவது ஒரு பழைய படம், அடுத்தது சனிக்கிழமைனா ஒரு இந்தி படம் போடுவாங்க. இந்த குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வருது இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துன்னே இருப்பாங்க. அப்பொழுது ஒரு பாட்டு வரும். என்னது? தேவ மைந்தன் போகின்றார் என்ற பாட்டு வந்தவுடனே பின்னாடி ஒரு பக்கம் அப்படி திரும்பி பார்ப்பேன். அவங்கள என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க பாருங்கள். அந்த சவுக்கால் அடிக்கிறோட ஒரு அம்மா அழுது தேம்பி அழுவோம். ஆனால் அது வாய் நிறைய புயல போட்டுருக்கும். எல்லாம் வாய் நிறைய குடிகாரம் பாருங்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் என்னுடைய சபையில் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. இந்த குட் ஃப்ரைடே முன்னாடி சிலுவை மாதிரி ஒரு கட்டையை செஞ்சு இயேசு மாதிரி வச்சு
2 போர்ச்சவர் அடிக்கிற மாதிரி எங்கள் அந்த தெரு முழுவதும் சபை தெரு முழுவதும் ஒரு குடிகார் நின்று அந்த போர்ச்சவனை பார்த்து, ஏன்டா அடிக்கிற அவரை, ஏசுனா அடிக்காத, தெய்வமே எனக்கு காலில் விழுறான் குடிச்சிட்டு. ஒரு அம்மா அழுது தேம்பி அழுது போன வருஷம். எதுக்கு பார்க்கலாம் சொல்லலாம், ஐயோ ஏசுநாதர் இப்படி அடிக்கிறாங்களே. என்னது இப்படி தான் அழுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கி அற்ப தேவைகளுக்காக அற்ப காரியங்களுக்கு அழுது புலம்பி கொண்டு இருக்கிறோம். அழுதுனே செய்கிறோம். நம்ம யார், நமக்கு பேர் என்ன பேர்? கிறிஸ்தவர்களா? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆர்சி கூட கிறிஸ்தவர்கள் தான். குடிகாரன் கூட பேர் வச்சுக்கிறான், மைக்கேல் ராஜ்னு வச்சுக்கிறான், ஜோசப்னு வச்சுக்கிறான், அவனும் கிறிஸ்தவன் தான். நமக்கு பேர் ஒரு பெரிய பேர் இருக்குது. என்ன பேர்? ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம், அல்லேலியா கூட்டத்தார், பெந்தகோஸ்து கூட்டத்தார், ஆவிக்குரியவர்கள். ஆவியே இல்லாதவர்களாக தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? ஆமாம், பாருங்கள், 100 போர்ச்சகவன் அவர் அடித்து அவரை ரொம்ப வேதனைக்குள்ளாக படுத்தணும்னு சொன்னவன் கீழே விழுதா தூக்கினா பண்ணோம், மறுபடியும் சவுக்கால் அடித்து அவன் சொல்கிறான், நீதிமான் தேவனை மகிமைப்படுத்தினான். நம்ம என்ன பண்ணோம்? அது ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுது, தூரத்திலே பயம். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஏன் தூரத்தில் நின்று பார்த்தாங்க? பேதுருவை போல கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க? அச்சிட மாட்டாங்க. ஒரு வார்த்தை என்ன, ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை? இயேசுவோடு கூட இருந்த ஒரு வார்த்தை. என்னது? அது ரொம்ப பிடிச்சி. இன்னைக்கு இவனும் இயேசுவோடு கூட தான். எதை வச்சு அவனை கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? உன் பேச்சு அதை காண்பிக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எப்படியெல்லாம் வெளிப்படுவார்? நம்முடைய பேச்சு, நம்முடைய கண்கள், நம்முடைய எல்லாவற்றிலும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வெளிப்படுகிறாரா? சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து நம் மூலியமாக வெளிப்படுகிறாரா என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, அவன் எல்லாவற்றையும் பார்த்துன்னு வரான், கூர்ந்து கவனிச்சுன்னு வரான். சிலுவையில் ஆண்டவர் இயேசு 2 பேரும் இருக்கிறாங்க, பக்கத்தில் 2 கல்லன்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவரை மாத்திரம் பார்க்குறான். பார்த்த உடனே சொன்ன வார்த்தை பாருங்கள், அவன் பயப்படலை. ஏன்னா இயேசுவை தேவகுமாரன் சொன்னதற்கு தான் என்ன பண்ணாங்க? இவரை சிலுவையிலே அறிஞ்சாங்க யூதருக்கு. என்ன பண்ணாங்க? அதுக்காக தான். ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, செத்த பிறகு, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். பரவாயில்லையா? ஆனால் இவர் தேவனுடைய குமாரன் சொல்கிறதுக்கு பேதுரு பயந்தான். நான் அவரோடு கூட. ஆனால் இவன் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல? மெய்யாகவே தேவகுமாரன் சொல்லி யாரை மகிமைப்படுத்தினா? தேவனை மகிமைப்படுத்தினா. அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு சில கூட்டம் என்ன பண்ணது? ஐயோ அவர் போயிட்டாரே, இனி நமக்கு யார் சாப்பாடு போடுவா? யோவானில் சொல்லப்படுறது, நீங்கள் அப்பத்தை புசித்ததினாலே என்னை பின்பற்றுகிறீர்கள். ஆண்டவர் தேவைக்காக இயேசுவின் சிலுவை நமக்கு தேவைப்படுமானால் நம்ம எப்பொழுதும் மாரடித்து புலம்பிக் கொண்டு தான் இருப்போம். ஆனால் தான் இயேசுக்கு சிலுவை சுமந்து கொண்டு, பாரமான சிலுவை சுமந்து கொண்டு அப்படி போகும் பொழுது, அந்த வழியாய் போகும் பொழுது ஒரு சொன்ன நடக்கணும்னு சொல்லி நம்ம அழுது தீர்த்திருப்போம். ஆனால் ஆண்டு என்ன பண்ணார்? அப்படி ஸ்டைலாக பண்ணார். அப்படி ஒரு பார்த்து, எனக்காக அழுகிற, நீ எனக்காக அழாத, உனக்காகவும் உன் பிள்ளைக்காக அழு. அல்லேலூயா. இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பாருங்க, அவர் அழகு கூட சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு பண்ணார். ஏதாவது ஆண்டு ஒரு சுமக்கும் பொழுது, எப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது, இன்னும் கொஞ்சம் நீ சிலுவை சுமன்னு சொன்னார் இல்லையா? அதனால தான் பிதா அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். நம்ம பாருங்க, கூடவே இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. எங்கே தான் இருக்கிறாங்க? நல்லா ஒன்றிங்க, நம்ம கூட நல்லா இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அப்படி வேணும் வச்சிங்களேன், தூரத்து இன்னும் பார்ப்பாங்க. எங்க லாங்கில் நின்று பார்த்து என்ன பண்ணுவான்? இருக்கிறானா, செத்துட்டானா, இல்லை இருக்கிறானா பார்ப்பான்.
இந்த கூட்டத்தில் பாருங்கள், அப்படிப்பட்ட கூட்டத்தார். இயேசுவோடு கூட செத்த பிறகு 3 கூட்டம் நிற்குது, உயிரோடு செய்யும்போது 3 கூட்டம். இது என்ன கூட்டம் செய்யுங்களா? அற்புதத்தை பார்க்குறதுக்குன்னு வரும், சாப்பிட்றதுக்குன்னு வரும். ஒரு கூட்டம் இல்லை, அது என்ன பண்ணும், அவர் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் வரணும். ஆனால் ஒரு கூட்டம் மாத்திரம் அவரை பின்பற்றுவதற்காகவே வரும். அல்லேலூயா. பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்குது, அழுது புலம்பி கொண்டே போகிறாங்க. இன்னொருத்தர் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்கணும் யாருன்னா, அவரோடு கூட இந்த ஊழியம் செஞ்சவர்கள். மாறிச்சு புலம்பினவன்னா இனி என்ன இருக்குது, அவர் இருக்கும் பொழுது போடமெல்லாம் அற்புதம் ஐயா, சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, எங்கே போனாலும் சாப்பாடு. இப்போ ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு சென்னை, வட சென்னையில் 1ஆம் தேதியிலேருந்து சென்னையிலேருந்து பாசஸ் மீட்டிங் தான், எங்கே பார்த்தாலும் சாப்பாடு. பார்த்தீங்கன்னா நான் ஒரே 2 பாசஸ் மீட்டிங் தான் அட்டன் பண்ணுவேன். ஒன்று மாரநாதா ஃபெல்லோஷிப்பு, இன்னொன்று எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெல்லோஷிப்பில் தான் அட்டன் பண்ணுவேன். மற்ற என்ன பண்ண மாட்டேன். ஒருத்தர் வராரு, ஒரு பாசஸ் மீட்டிங் என்ன பண்ணேன் போயிருந்தப்போ, நான் அவர் கரெக்டாக 12:45 வராரு. அவர் ரொம்ப பயங்கர பிஸின்னு நினைக்கிறேன். நான் அப்படியே பார்த்தேன், என்னப்பா இப்படியெல்லாம் வருவாங்களான்னு. இப்படியெல்லாம் வருவாங்களா கேட்டால் என்ன பண்ணார், அந்த பாசஸ் மீட்டிங் போட்டால் இன்னொரு நான் ஒரு நாள் பார்த்தேன், இவர் எல்லா பாசஸ் மீட்டிங் என்ன பண்ணார், இங்கே இருக்கிறார் எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணது, இந்த கூட்டமாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த கூட்டமாக இருக்கணும், திராட்சை செடி பலன் கொடுக்காமலும் போனாலும், எது இருந்தாலும் பாக்கெட்டில் பர்ஸில் காசு இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், இல்லைனாலும் நல்லவர், ஃபுல்பீடு கொடுத்தாலும் நல்லவர், கொடுக்காவிட்டாலும் நல்லவர். எங்கே இருந்தாலும் நான் தெருவில் கூட இயேசுவை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஒன்றே எங்கே மகிமைப்படுத்தினா, 100க்கு அது சாதாரணமான கிடையாது. அவன் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவன் பாருங்க, அவன் பார்த்தான், இது சொன்னாலே பிரச்சனை வரும்னு. ஏன்னா இதை சொல்லினால தான் இந்த தேவனுடைய குமாரன் என்பதற்காக தான் யார் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் இயேசு அறிஞ்சாங்க. ஆனால் இவன் பாருங்க, யாரையும் பார்க்கல. உடனே அவன் பார்த்தவங்கள வேடிக்கை பார்க்குறான். ஒருத்தன் மாரடிச்சு பிள்ளையும் பின்னாடி போயிடறான். ஆனால் இவன் மாத்திரம் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஆனால் தான் பாருங்கள், இன்னொரு கொடுத்து பாருங்களேன். இதை சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். யோவான் இதை குறித்து பார்ப்போம். யோவான் 19வது அதிகாரம் 34 வசனம். ஆகிலும் குத்தினான், புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி அவன் அறிந்திருக்கிறான். யார் அறிந்திருக்கிறான்? சாட்சி கொடுக்கிறான். நீங்கள் விசுவாசிக்கும்படி, அவரை தேவகுமார் என்று நம்பாமல் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் விசுவாசிக்கும்படி அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, ஒரு அழகா, மெய்யாகவே அவன் அறிந்திருக்கிறான். இன்றைக்கு நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம் இந்த சிலுவையின் காரியத்தை? இயேசு சிலுவை சுமந்தது எப்பொழுதும் நல்லா கவனிங்க. நீங்கள் கறி சாப்பிடாதனால இயேசுநாதருக்கு ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார், ரொம்ப பூ வைக்காததுனால, நீங்கள் மீன் கவிச்சு சாப்பிடாதனால ஆண்டவர், மகளே இதுக்காகத்தாம்மா நான் எதிர்பார்த்துருந்தேன், எவ்வளோ பக்திமா என் மேலே, எவ்வளோ பாசமா. ஆண்டவர் சொன்னார், உம் நாமத்தினால் தீர்க்கதரிசனம் சொன்னோம். அப்பொழுது அவங்களே அப்படி ஓரம் வச்சிட்டாரு. பூ வைக்காம கறி சாப்பிடாம இருந்தீங்கன்னா எப்படி வைப்பார்? ஆண்டவர் சொன்னார், உயிர் தழுந்த பிறகு என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு சாட்சிகள்னு சொன்னார். அல்லேலூயா. சாட்சியை நம்ம மூலியமாக இயேசு வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்பட வேண்டும் சொல்லணும்?
இவர்தான் தேவனுடைய குமாரன். அடுத்து என்ன பண்ணும்? மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இயேசு மகிமைப்படுத்தினால் மறுபடியும் எங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க? சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. ஏன்னா சீசர்லாம் பண்ணாங்க, இயேசு மகிமைப்படுத்தினால் தலை வெட்டப்படும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சவன் தான் இந்த நியூட்ரல்பதி போச்சு. அதெல்லாம் பார்க்கல, பரவாயில்லையா, இவருக்காக இந்த கடைசியில் ஜீவனை விட்ட இவருக்காக என் தலை போனாலும் பரவாயில்லை, இவர்தான் தேவகுமார் என்று மகிமைப்படுத்தினான். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இதை பார்த்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை அழுது மாரடித்து புலம்புகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? இல்லை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை அவரை பார்த்து நீ தேவனுடைய குமாரன் என்று மகிமைப்படுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? நீங்கள் நிதானித்து தீர்மானமிடுங்கள். எல்லா கண்களும் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் அந்த 100க்கு அதிபதியை போல ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா நாங்கள் தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரே அழுது புலம்புகிறவர்களாக நான் இராமல், அந்த தூரத்தில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிற மக்களாக இராமல், ஊழியம் செஞ்சு ஆனாலும் ஆண்டவரே பிரச்சனை போராட்டம் வரணும், தூரத்தில் நின்று நாங்கள் உண்மை பார்க்குறவளா இராதபடி கிட்ட வந்து ஆண்டவரே 100க்கு அதிபதி போல உண்மையிலே இவர் தேவனுடைய குமார் என்று தேவனை மகிமைப்படுத்தினது போல நாங்களும் மகிமைப்படுத்த கத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே நாங்களும் உண்மை உயர்த்த கிருபை தருவீராக, நாங்களும் மேன்மைப்படுத்த கிருபை தருவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.